கோவிட் செகண்ட் வேவ் அந்த நிலையில் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி முக்கியமாக நம்மளோட டாக்டர் வந்து உட்காந்துருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. ஸோ டாக்டர் நேம் டாக்டர் விஜய் அரவிந்த், நுரையீரல் மருத்துவ நிபுணர், குப்புசாமி நாயுடு மெமோரியல் மருத்துவமனை, கோயம்புத்தூர். டாக்டர் வணக்கம். டாக்டர் டாக்டர் இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயம் டாக்டர் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த செகண்ட் வேவ் கோவிட் இருக்குங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன விதிமுறைகள், என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும், இதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது, இந்த கோவிட்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம டாக்டரோட ஆலோசனை கேட்கலாம் இன்றைக்கி. ஸோ மெயினாக டாக்டர் இன்றைக்கி என்னென்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்க டாக்டர்? ஏன்னா இந்த செகண்ட் வேவ் இது வந்து இப்போது உச்சகட்ட நிலையில் இருக்குங்களா, இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர்? சரி, இப்போ இந்த கோவிட் செகண்ட் வேவ் இப்போ நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி ஹேவிங் ரீச் த பீக். நம்ம வந்து இன்னும் வந்து அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் டே நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு இந்த லெவலில் நம்ம வந்து ரீச் ஆகலை. இது வந்து இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேபி இந்த மிட் ஆஃப் மே மாதம் ஒரு பாதியெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமான கேசஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ வி ஆர் yet to reach the peak is what I have to say. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்லேயே வந்து இந்தியாவில் உள்ள நார்த் சைடில் உள்ள சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. ஈவன் நம்ம தமிழ்நாடு கூட அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ வி ஆர் yet to see the worst, சார். ஓகே டாக்டர், ஓகே, நன்றி டாக்டர். ஏன்னா இப்போது சமீப காலமாக வந்து கடந்த ஒரு போன மாதம் வரைக்குமே நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் கேசஸ் குறைஞ்ச நிலையில் தான் இருந்துச்சு டாக்டர். சப்போஸ் சடனாக, அதாவது திடீர்னு இவ்வளவு அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இப்போ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வேக்சினேஷன் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஓகே நம்ம வந்து வேக்சின் எடுத்துட்டோம், ஸோ வந்து நமக்கு வந்து கோவிட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு கம்மி. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் குறைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த கோவிடோட ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் பின்பற்றலை. இந்த ரெண்டு காரணங்களால பார்த்தீங்கன்னா வந்து இது நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது. இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயின் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஸ்ட்ரெயின். மக்கள் வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் கம்மியாயிடுச்சு, வேக்சின் எடுத்துட்டோம், அந்த காரணத்தினால வந்து அந்த மாஸ்க் மாதிரி ஸோ மேண்டேட்டரி திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது சார். ஓகே டாக்டர், இப்போ ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, மாறுபட்ட பரிணாமம் திருப்பி வந்திருக்கிறதுனால இது அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறீங்க டாக்டர். ஓகேங்க டாக்டர், பட் இது எவ்வாறு வந்து அதிகமாக பரவுது? ஏன்னா இப்போ முன்னாடி வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, வெளியில் வந்து இப்போது நடைபாதையில் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போகும்போது கைப்பிடி சுவர் இந்த மாதிரி சொல்கிறதுனால அதிகமாக பரவுதா, இல்லை காற்றின் மூலமாக அதிகமாக பரவுதா டாக்டர்? சார், முன்னாடி ஃபஸ்ட்டு கோவிட் ஆரம்பித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து இதை வந்து இந்த ஏரோசால் மூலமாக வந்து பரவலை, இது வந்து ஒன்லி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் என்னன்னா சார், இப்போ வந்து நான் எனக்கு கொரோனா இருக்குன்னா நான் இருமுறேன் அப்படின்றப்ப ஒரு 2 ஃபீட், ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம், அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி வந்து பரவும். அந்த அளவுக்கு தான் வந்து சளி வந்து பரவும். ஸோ அதுக்கு தள்ளி இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து பரவாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சார், இப்போ அந்த கொரோனா இருக்க ஒருத்தங்க இருமுனாங்க அப்படின்னா அவங்க இருமுனதுக்கு அப்புறமா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த கோவிட் வைரஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து காற்றுலேயே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ரூமில் இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தங்க வந்து இப்போ இருமிட்டாங்க அப்படின்னா அவங்க இருமிட்டு அந்த ரூம் விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ வேற யாராவது ஒருத்தங்க வந்து மாஸ்க் போடாமல் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஏரோசால் ஏரோசால்னால பரவக்கூடியது நாங்கள் சொல்கிறோம் சார், மெடிக்கல் டேர்ம்ஸில். ஓகே டாக்டர், ஓகே. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் டாக்டர், என்னன்னா இப்போ அந்த கைப்பிடி, அதாவது நம்ம வந்து ட்ராப்லெட் மூலமாக ஒரு இடத்துல போய் படியுது இல்லைங்களா, ஒரு சுவரிலையோ கைப்பிடியிலையோ பதியுது, அது எவ்வளோ நேரம் டாக்டர் உயிர் வாழும்? சப்போஸ் அது வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 நேரம் அந்த மாதிரி கால அவகாசம் இருக்கா, இல்லை அது வந்து எவ்வளோ நேரம் டாக்டர் அந்த இடத்துல வந்து உயிரோட இருக்கும்? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கிளியர் கட் டேட்டா இன்னும் யாரும் ரிலீஸ் பண்ணல சார். பட் ரீசென்ட்லி வாட் தேவ் ஷோன் இஸ் இந்த மாதிரி வந்து ஏரில் வந்து அது கொஞ்சம் நேரம் சர்வை பண்ணுறதுக்கூடியான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்ற. அதனால் வந்து யாராவது ஒருத்தங்க இப்போ நீங்கள் போகிற இடத்துல முன்னாடி வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அந்த இடத்துல இருமிட்டு போயிருந்தா கூட அந்த இடத்துல வந்து அந்த வைரஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து அன்லஸ் சர்வீஸ் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டிருந்தீங்கன்னா கூடிய அந்த வைரஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ஓகே டாக்டர், நன்றி டாக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து
கோவிடோட அறிகுறிகள்லாம் இருக்குல்ல டாக்டர்? இப்போ COVID-19 வந்தது, இப்போ 2வது அலையில் இருக்கும். COVID-19 செகண்ட் வேவ் 2வது அலையில் இருக்கும். இதில் வந்து அந்த சிம்டம்ஸ் எதுவும் அறிகுறிகள் எதுவும் வித்தியாசமான அறிகுறிகள் இருக்கா டாக்டர்? இல்லை சேம் முதல் நமக்கு COVID-19 வரும்போது இருந்த அதே அறிகுறிகள் தான் தென்படுதுங்களா டாக்டர்? சார், சிம்டம்ஸ் வைஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் இருக்குது அப்படின்லாம் எங்களால் சொல்ல முடியல. ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ்லாம் வந்து எங்களால் சொல்ல முடியல. பட் இன்காமன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவர், காஃப், ஜென்ரலைஸ்டு பாடி பெயின், இதெல்லாம் தான் வந்து போன வாட்டி வந்த இன்ஃபெக்ஷனுக்கும் இந்த வாட்டி வந்த இன்ஃபெக்ஷனுக்கும் போத் ஆர் சேம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீவர், காஃப், ஜென்ரலைஸ்டு பாடி பெயின், கொஞ்சம் சிக்கானாங்கன்னா பிரெத்லெஸ்னஸ், இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ் டு போத். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இப்போ வந்து இட் இஸ் த சேம் சார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, அவங்களுக்கு காய்ச்சல், இருமல் எதுவுமே வந்து இல்லை. பட் ஆனால் வந்து ஒன்லி லாஸ் ஆஃப் ஸ்மெல், ஒன்லி லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு, ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒன்லி டயரியா, இது மாதிரி சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளட் சப்ளை, ரத்தம் வந்து மூளைக்கு போகிறப்போ வந்து பிளாக் ஆகி வாதம் அந்த மாதிரி வராங்க. சம்டைம்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை பிளாக் ஆகி அட்டாக் ஆகி வராங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து இப்போ இருக்குது சார். ஓகே டாக்டர், ஓகே. இன்னொரு சந்தேகம் டாக்டர், என்ன அப்படின்னா இப்போ மக்களுக்கு வந்து இப்போ காய்ச்சல், சளி வந்து இது அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கு மக்களுக்கு. பட் ஆனால் இது வந்து கோவிட் டெஸ்ட் அவங்க வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த டெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு வருது. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு டாக்டர் அது வந்து கோவிட் இருக்கா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கோவிட் ஒருத்தவங்களுக்கு வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம வந்து 2 வகையாக வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணலாம் சார். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சளி டெஸ்ட் எடுத்து வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிடி ஸ்கேன் மூலமாக நம்ம வந்து அசஸ் பண்ணலாம். இப்போ சளி டெஸ்ட் மூலமாக வந்து அசஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு 60% இல்லை மேக்ஸிமம் 70% தான் வந்து அது வந்து பாசிட்டிவ் கண்டுபிடிக்க முடியும் சார். இப்போ உதாரணத்துக்கு 100 பேருக்கு வந்து கொரோனா இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம்னா அதில் வெறும் வந்து 60% இல்லை 70% மட்டும்தான் வந்து டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வரும். மிச்சம் 30% 40% வந்து டெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு தான் வரும் சார். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து சிடி ஸ்கேன் மூலமாக தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸ் என்ன சொல்லுவோம்னா ரேடியாலஜிக்கலி கோவிட் பாசிட்டிவ். சிடி ஸ்கேன் மூலமாக வந்து பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவ் இல்லை. இப்போ ஒரு மூச்சு கஷ்டம், இருமல்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, அவர் கோவிட் நெகட்டிவாக இருக்குது. அவங்களுக்கு வழக்கம் போல் நாங்கள் நிமோனியாவுக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். பட் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க அப்படின்றப்ப நம்ம சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் வந்து அவங்களுக்கு வந்து கோவிட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் சார். ஓகே டாக்டர், ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் இப்போ வந்து கொரோனா COVID-19 வந்து நுரையீரல் தான் அதிகமாக தாக்குது. நுரையீரல் தான் அது மெயின் ஆர்கான், மெயின் வந்து உறுப்புகளை பாதிக்குது. அப்போ அந்த கொரோனா தாக்கப்பட்டவங்களுக்கு, கொரோனா இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கு நுரையீரல் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? இப்போ நுரையீரலினுடைய தாக்கம், நுரையீரலினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பண்ண வேண்டியது வந்து நுரையீரலினுடைய சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன் பண்ணுறது மூலமாக தான் வந்து நம்மளால் வந்து நுரையீரல் எந்த அளவுக்கு வந்து நுரையீரலுடைய தாக்கம் இருக்குது, எந்த அளவுக்கு நுரையீரல் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் சார். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒரு நிறைய சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க டாக்டர். பட் என்னன்னா அந்த சிடி வேல்யூ அந்த கோவிட் டெஸ்ட் கொடுக்கும்போது சிடி வேல்யூன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க டாக்டர். ஸோ அப்படின்னா என்ன டாக்டர், அது எதை குறிக்குது டாக்டர் சிடி வேல்யூ? சார், சிடி வேல்யூ அதாவது இப்போ சளி டெஸ்ட் எடுக்கிறாங்க. சளி டெஸ்ட் எடுக்கிறதுல வந்து இந்த நேசல் ஸ்வாப் சளி டெஸ்ட் எடுக்கிறப்ப வந்து அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிடி வேல்யூன்னு வந்து கொடுப்பாங்க சார். அந்த சிடி வேல்யூ வந்து அந்த சளி டெஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு அடிஷ்னல் ரிப்போர்ட். அது என்ன, அந்த சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு இருக்கும் சார். அப்படின்னா இப்போ அவங்களுக்கு கிருமியினுடைய வந்து லோடு, வைரல் லோடு, வைரல் சிவியாரிட்டி இல்லை, வைரஸோடைய லோடு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா 1 சைக்கிள் 2 சைக்கிள் 3 சைக்கிள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது கம்மி சைக்கிள்லேயே இப்போ ரிப்போர்ட்டில் சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு 3 4 கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா அவங்க உடம்புடைய வைரல் லோடு வந்து அதிகமாக இருக்குது. அவங்க வந்து மற்றவங்களை தாக்கக்கூடிய அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம வந்து யோசிக்கணும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு சிடி வேல்யூ சளி டெஸ்ட் எடுக்கும்போது சிடி வேல்யூ வந்து ஒரு 30, 40, 15 மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வைரஸினுடைய லோடு வந்து கம்மியாக தான் இருக்குது, வைரஸ் லோடு கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் ரிலேட்டிவாக வந்து கொஞ்சம் கம்மி. இன்னொன்று என்னென்னா சிடி ஸ்கேன் சார். சிடி ஸ்கேனை பொறுத்த வரைக்கும்
இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே எங்கள் ஃபோன் கேட்குறாங்க சார் கொராட் 6ன்னு கொடுத்துருக்காங்க, கோராட் 6ன்னு கொடுத்துருக்காங்க, கோராட் 5 கொடுத்துருக்காங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் சார் கேட்குறாங்க. எனி பேஷண்ட் யாருனாலுமே அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் செல்ஃப் டெஸ்ட் பாசிட்டிவ்னாவே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்லி தே பிகம் கொராட் 6. ஓகே. எனி பேஷண்ட் செல்ஃப் டெஸ்ட் பாசிட்டிவ், நுரையீரலுடைய தாக்கமே இல்லை அப்படின்னா கூட வந்து இது ஆட்டோமேட்டிக்லி தே பிகம் கொராட் 6. இப்போ வந்து கொராட் 5னா என்ன? கொராட் 5னா அந்த சிடி ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சிடி ஸ்கேன் எப்படி வந்து தெரியுமோ அது மாதிரி தெரியும். அதான் வந்து கொராட் 5. சரி, அப்போ கொராட் 1னா என்ன, கொராட் 2னா என்னன்னா, இப்போ கொராட் 1 கொராட் 2னா அது வந்து டிப்பிக்கலாக அது கொரோனா இன்ஃபெக்ஷன் மாதிரி இல்லை, அது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்காது, சாதாரண பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ கொராட் 6 அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. கொராட் 6னா என்னன்னா அவங்க வந்து கொரோனா பாசிட்டிவ், அவ்வளோதான். கொரோனா செல்ஃப் டெஸ்ட்டாக பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்க கொராட் 6. கொராட் 5னா சிடி ஸ்கேனில் 100% பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனில் வந்து அவங்களுக்கு வந்து கொரோனா இருக்க மாதிரி தான் இருக்குன்னு அர்த்தம். சிடி ஸ்கேனில் கொராட் 1 and 2னா அது வந்து வேறு ஏதோ இன்ஃபெக்ஷனாக இருக்குது. இது வந்து இட் இஸ் நாட் கோவிட், மேபி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், இதய சம்பந்தமான பிரச்சனை, அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். இப்போ அடுத்து என்னென்னா டாக்டர், நீங்கள் வந்து நேரடியாக வந்து இப்போ கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர். ஸோ என்ன மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்காங்க டாக்டர்? ஸோ என்ன மாதிரி டைப்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க டாக்டர்? சரி, இப்போ இந்த ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி இந்த ஸ்ட்ரெயினோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, இது நம்ம மொத்தம் 3 டைப் ஆஃப் கேஸ் வந்து நாங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து மைல்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து மாட்ரேட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து நாங்கள் வந்து சீவியர்னு சொல்லுவோம். இது மைல்டு அப்படின்னு என்னன்னா வெறும் இருமல், காய்ச்சல், உடம்பு வலி, இது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மேஜர் கம்ப்ளைண்டாக இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு மூச்சு கஷ்டன்றது வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. மூச்சு கஷ்டன்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது. வெறும் இருமல், சளி, காய்ச்சல் மற்றும் உடம்பு வலி மட்டும்தான் இருக்கும். மூச்சு கஷ்டம் அவங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. இது வந்து மைல்டு கேஸ். இந்த கேஸ் தான் நாங்கள் வந்து அதிகமாக பார்ப்போம். மேபி ஒரு 60% வந்து இந்த கேஸ் தான் நாங்கள் அதிகமாக பார்ப்போம். மாட்ரேட் கேஸ்னால் வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு கஷ்டம் இருக்கும், ஆக்சிஜனோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். இதே சிவியர் கேஸ்னால் என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, ரொம்ப ஹை ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் வந்து சிவியர் கேஸு. இந்த சிவியர் கேஸ் வந்து இருக்காங்க, பட் ஆனால் ரிலேட்டிவாக கம்மியாக இருக்காங்க. அதிக பாப்புலேஷன் வந்து எந்த இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா எந்த ரூட்டில் வருவான்னு கேட்டிங்கன்னா மைல்டு கேஸ். அதாவது அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், மூச்சு கஷ்டம் இருக்காது, வெறும் பாடி பெயின் மட்டும்தான் இருக்கும், டயர்டாக இருக்கும், அந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். பட் ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நார்மல். இது 60 to 70% பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பாப்புலேஷனாக நாங்கள் வந்து பார்க்குறோம் சார். ஓகே டாக்டர். நேயர்களுக்கு ஒரு செய்தி என்னென்னா, உங்களுக்கு இந்த கோவிட் செகண்ட் வேவ் இது பற்றியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இடையில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் தெளிவுபடுத்துவாங்க. டாக்டர், மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் டாக்டர். என்னென்ன டாக்டர், இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் சொன்னீங்க டாக்டர். இதில் வந்து வீட்டில் தனிமைப்படுத்துதல், அதாவது ஹோம் குவாரண்டைன் யாரெல்லாம் இருக்கணும் டாக்டர்? என்னென்ன டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்லாம் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது டாக்டர்? ஸோ இப்போ சொன்ன மாதிரி சார், 3 குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று மைல்டு, அவங்களுக்கு வந்து வெறும் ஃபீவர், காஃப், பாடி பெயின் இது மாதிரி சிம்டம் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு மூச்சு கஷ்டன்றது வந்து இருக்கவே இருக்காது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு செகண்ட் டைப் வந்து ஆக்சிஜன் தேவைகள் இருக்கும், இல்லை சிக்காக இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் டைப். இப்போ இந்த ஃபஸ்ட்டு குரூப் மைல்டு கேட்டகரி, இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹோம் குவாரண்டைன் வந்து பண்ண முடியும் சார். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ கோவிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபீவர், காஃப், ஜெனரலைஸ் டயர்ட்னஸ் இது மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு மூச்சு கஷ்டம் எதுவுமே இல்லை, உங்கள் ஆக்சிஜன் அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து அட்மிட் ஆகிற தேவைகள் இல்லவே இல்லை. நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் வந்து உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் சார். ஓகே டாக்டர். இப்போ வீட்டில் தனிமைப்படுத்துதல் இருக்குது டாக்டர். இப்போ வீட்டில் தனிமைப்படுத்துதல் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன விதிமுறைகள்லாம் அவங்க வந்து பின்பற்ற வேண்டியிருக்கு டாக்டர்? ஏன்னா செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி வாயிலாக நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. பட் நீங்கள் ஒரு நுரையீரல் மருத்துவ நிபுணராக நீங்கள் கண்டிப்பாக சரியான அந்த பின்பற்ற வேண்டிய விஷயங்களை எடுத்து சொன்னீங்கன்னா எங்கள் வியூவர்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டாக்டர். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த மைல்டு கேட்டகரி பேஷண்ட்ஸு
ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு யூ டு நாட் பேனிக். பயப்படாதீங்க. கோவிட் பாசிட்டிவ் ரிப்போர்ட் பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப வந்து பேனிக் ஆகிறாங்க, ரொம்ப வந்து பயப்பட்டுறாங்க. இப்போ எஸ்பெஷலி இப்போ இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ், இந்த கோவிட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தொற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த யூகே வேரியண்ட்டுடைய தொற்று இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அட்மிட் இருக்காங்கன்னா அடுத்த 2 நாளில் 3 நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க, சிக்காகி. ஸோ வந்து இதனுடைய டிரான்ஸ்மிஷன் வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவுறது வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஃபாதர், மதர், சன், டாட்டர் 4 பேர் இருக்காங்கன்னா இப்போ அந்த சன் வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா வந்து இப்போ அவர் வந்து கொஞ்சம் மென்டலி வந்து இட் ஷுட் பி ஸ்டேபிள். ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருந்தாங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து அந்த இன்ஃபெக்ட் ஆனாங்கன்னா எல்லாருக்குமே வந்து மென்டலி தேர் பி டிஸ்டர்ப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து லைக் எனி அதர் வைரஸ் இன்ஃபெக்ஷன், இட் இஸ் ஆல்சோ வைரஸ் இன்ஃபெக்ஷன். உங்களுடைய உடம்புடைய எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மற்ற வைரஸ் காய்ச்சல் மாதிரி இது வந்து செட்டில் ஆகிடும். நான் வந்து பேசுகிறது வந்து ஒன்லி மைல்டு கேசஸ். வெறும் ஃபீவர், காஃப் மட்டும் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய உடம்புடைய எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து இதை சரிப்படுத்திக்கும். பெருசாக இருக்கிறது நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஐம் சேயிங் டோன்ட் பேனிக், பி ஸ்டேபிள். ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கணும். நீங்கள் ஒரு ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து தனிமைப்படுத்திக்கணும். உங்களுக்குன்னு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நீங்கள் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். சாப்பாடு என்ன சாப்பிட்லான்னா நீங்கள் என்ன ரொட்டீனாக நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்களோ அது எல்லாமே சாப்பிட்லாம். ஐ வுட் அட்வைஸ் டு டேக் மோர் ஆஃப் சிட்ரஸ் ஃபுட்ஸ். இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய வந்து பழங்கள் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. தண்ணி நிறையா குடிங்க. ஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு வந்து உங்களை நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இன்க்ளூடிங் ஜூஸ் எவ்ரிதிங் சேர்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நியூட்ரிஷியஸ் டயட், ஹைட்ரேஷன், மென்டலி யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். அப்புறமா வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இப்போ பொதுவாக வந்து இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஸோ நம்ம வந்து லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த கோவிட்ன்றது நுரையீரலுடைய பாதிக்கக்கூடிய வந்து ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வந்து நான் வந்து அதிகமாக நடக்கக்கூடாது, நான் உட்காந்துட்டே தான் இருக்கணும், ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும், நான் பெட்டில் படுத்துகிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் 100% ராங். they have to keep themselves active. அவங்க ரூம்குள்ளே தனிமையில் இருந்தாலுமே தனிமையில் இருக்கும்போது அவங்க ரூம்குள்ளே கொஞ்சமாக நடந்துகிட்டே தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனோட இன்னொரு இப்போ லங்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி பிளட்டு வந்து அதிகமாக வந்து திக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ பிளட்டு திக்கானால் வந்து அந்த ஏதோ ஒரு பகுதிக்கு வந்து பிளட் கிளாட் ஆகி ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது வராமல் இருக்கணுன்றதுனா நீங்கள் வந்து அதிகமாக ரூம்குள்ளே நடந்துட்டு இருக்கணும். ஸோ கம் ஒன்ஸ் அகெயின், மென்டலி ஷுட் பி ஸ்ட்ராங், டோன்ட் பேனிக், ஹைட்ரேட், நல்லா நிறையா தண்ணி குடிங்க, மோர் ஆஃப் க்ரீன் லீவ்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடணும். சிட்ரஸ் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எந்த ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் பாசிட்டிவானவரும் அவங்க வீட்டில் உள்ள மற்ற எல்டர்லி பீப்புளாக இருப்பாங்க, அவங்களாம் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதோ இல்லை அவங்க கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க. யாராவது ஒருத்தர் அவங்க இப்போ வந்து ஒரு யங் பீப்புள் வித் பர்சன் வித் வெரி குட் இம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, ஹார்ட் இஷ்யூ எதுவுமே இல்லை, ஒரு ஸ்மோக்கர் கிடையாது, இஸ் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்னா அந்த இண்டிவிஜுவல் யாராவது ஒருத்தர் மட்டும் அவருக்கு வந்து கண்டினியூஸாக ஃபுட்டு கொடுக்குறதோ அது மாதிரி வந்து நீங்கள் அப்பயும் அந்த பர்சன் ஆல்சோ ஷுட் வேர் அ மாஸ்க், ஷுட் வேர் அ க்ளவுஸ், தென் ஒன்லி கோ இன் கான்டாக்ட் வித் தம். முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ரூம் விட்டு வெளியே வரவே கூடாது. நீங்கள் அந்த சாப்பாடு கொடுக்கும்போது கூட வந்து யூ ஷுட் வேர் அ மாஸ்க், வேர் அ க்ளவ். ஒன்லி 1% ஹியர் அண்ட் ஹெல்த்தி பர்சன் ஷுட் டூ இட். ஒருத்தங்க ஆல்ரெடி வந்து ஒரு 60 இயர்ஸ் மேலே இருக்காங்க, அவங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட போகிறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். இன்னொன்று அவங்க வந்து இந்த ஆக்சிஜன் லெவல்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். ஓகே டாக்டர், ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ வந்து இந்த கொரோனாவோட மெயின் வேலை வந்து என்னென்னா நுரையீரல் பாதிக்கப்படுது. நுரையீரல் பாதிக்கப்படும் போது ஆக்சிஜனுடைய அளவுமே கம்மியாகுது அப்படின்ற நிலைப்பாடு தானே டாக்டர்? ஸோ அப்படின்போது அந்த ஆக்சிஜன் அளவை வந்து எவ்வாறு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம்? சார் இப்போ இந்த மைல்டு கேஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, குரூப் 1 அவங்க பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர். இந்த மைல்டு கேசஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பல்ஸ் ஆக்சிமெட்ரி இந்த டிவைஸ், இது பேர் பல்ஸ் ஆக்சிமெட்ரி. இந்த டிவைஸை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த டிவைஸ் எது வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து ஆக்சிஜனுடைய அளவை வந்து பார்க்க முடியும். ஆக்சிஜன் அளவு வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா இப்போ சில பேர் என்னன்னா இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி உடனே
இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் பார்க்குறாங்க, அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் வரும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டேபிளான சர்ஃபேஸ், ஏதோ ஒரு தரம் எங்கேயோ நீங்கள் வந்து ஸ்டேபிளான சர்ஃபேஸில் வச்சுட்டு நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபார்ம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேவ், இப்போ நம்பர் 98 தெரியுது, கீழே வந்து ஒரு வேவ் ஃபார்ம் வரும். அந்த வேவ் ஃபார்ம் ஃபுல்லாக நல்லா வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் இதுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வேல்யூ தப்பாக தான் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க, அதன் காரணமாக கூட பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து கம்மியாக வரும். இன்னொரு பெஸ்ட் அட்வைஸ் வாட் ஐ கேன் கிவ் இஸ், இந்த சேச்சுரேஷன் அப்படிங்கிறது இந்த ஆக்சிஜன் அளவு பார்த்தீங்கன்னா இப்போ 98 வருது. இந்த ஆக்சிஜன் அளவு இப்போ நான் உட்காந்துருக்கேன், இப்போ வந்து எனக்கு 98 இருக்கு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எனக்கு உட்காந்துருக்கு 98 இருக்கு. ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து கொஞ்சமாக நடக்கலாம். கொஞ்சமாக நடந்துட்டு நடந்த ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஆக்சிஜன் அளவு வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ ஆக்சிஜன் அளவு பார்த்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்ததும் சரி, செகண்ட் பார்த்ததும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு பி குட், ஃபர்ஸ்ட்டும் 98 தான் இருக்கு, செகண்டும் 98 தான் இருக்குன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. இது வந்து டார்கெட் சேச்சுரேஷன், எவ்வளோ ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம், எவ்வளோக்கு மேலே இருந்தால் யூ ஆர் சேஃப், எவ்வளோக்கு மேலே இருந்தால் யூ ஓகேன்னு கேட்டிங்கன்னா 94% சார். நான் திருப்பி சொல்கிறேன், மைல்டு கேஸ்னா ஃபீவர், காஃப், ஒரு ஜெனரலைஸ்டு பாடி பெயின், மூச்சு கஷ்டம் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப அவங்க வீட்டிலேருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஆக்சிஜன் மானிட்டரிங் வந்து வீட்டில் கரெக்டாக பண்ணணும். அந்த ஆக்சிஜன் மானிட்டரிங் பண்ணுறப்ப அந்த ஆக்சிஜனோட அளவு பார்த்தீங்கன்னா 94%க்கு மேலே இருந்துச்சுன்னா தே ஷுட் பி ஓகே. 94% மேலே இருந்துச்சுன்னா தே ஆர் ஓகே. ஓகே டாக்டர். டாக்டர் ஆக்சுவலாக ஒரு வியூவர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Okay, if the parent are tested positive, is it going to affect the breastfeeding kids? How we can manage the patients with post-COVID persons since there is a huge demand of oxygen? Sir, Rakesh sir, we are going to discuss in detail about it, sir. நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட், ஆக்சிஜனோட தேவைகள் பற்றி நீங்கள் தேவையில்லாமல் வந்து நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் மாதிரி நிறைய இது பார்த்துட்டு தேர் கெட்டிங் டிஸ்டர்ப்டு. ஸோ கோவிட்க்கு எல்லா பேஷண்ட்டுக்கும் ஆக்சிஜன் கொடுக்கணும், கண்டிப்பாக ஆக்சிஜன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நினைக்கிறாங்க. பட் அது இல்லை. 94க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் there is a need to provide oxygen. உங்களுடைய ஆக்சிஜன் அளவு 94க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆக்சிஜன் கொடுக்கணும். 94க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குன்ற தேவை இல்லை. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் உள்ள பேஷண்ட்ஸ், அதாவது ஹோம் குவாரண்டைன் பேஷண்ட்ஸ் சார். இப்போ ஹோம் குவாரண்டைன் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர், சப்போஸ் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் லெவல் கூடுது அப்படின்னா அவங்க வந்து எப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் டாக்டர்? ஓகே, மெயினாக வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஹோம் குவாரண்டைன் இருக்காங்க, பட் அந்த எந்த டயத்தில் நம்ம வந்து அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து அது எந்த டைமாக எப்போது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் டாக்டர்? சார், இப்போ we are talking about this mild patients. Yes, mild patients are patients who are having only fever, cough, ஒரு ஜெனரலைஸ்ட் டயர்ட்னஸ், ஆனால் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்து அவங்களுக்கு வந்து இல்லவே இல்லை. அந்த குரூப் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ இவங்களுக்கு வந்து நான் சொன்னது வந்து ஆக்சிஜனோட அளவு வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஸோ இப்போ ஆக்சிஜனோட அளவு வந்து 94க்கு மேலே இருக்க வரைக்கும் தே டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ், என்ன ப்ராப்ளம் இல்லை. பட் ஆக்சிஜனோட அளவு 94க்கு கீழே போச்சுன்னா they should seek immediate medical attention. அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே அட்மிட் ஆகிறதுக்கு அவங்க பிளான் பண்ணணும். ஒன் மோர் பெஸ்ட் அட்வைஸ் வாட் ஐ கேன் கிவ் இஸ் டு கீப் இன் டச் வித் த டாக்டர்ஸ். திஸ் மைல்டு கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா வந்து வீடியோ கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். அந்த வீடியோ கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக யூ கேன் கெட் அட்வைஸ் ஃப்ரம் தி டாக்டர்ஸ். ஸோ எப்போ வந்து மைல்டு பேஷண்ட் ஷுட் கம் டு த ஹாஸ்பிட்டல்? நம்பர் 1, இஃப் தி ஆக்சிஜன் லெவல்ஸ் ஆர் கோயிங் பிலோ 94, they should come to the hospital. நம்பர் 2, ஃபீவர் பெர்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபீவர் பெர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2 கண்டிஷன் தான் வந்து ரொம்ப 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 முக்கியமான கண்டிஷன். 1, ஆக்சிஜன் லெவல் பிலோ 94. செகண்ட், பெர்சிஸ்டன்ட் ஃபீவர், ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும் தொடர்ந்து வந்து ஃபீவர் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா then they should seek immediate medical attention. மைல்டு கேசஸ் எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃப் ட்ரீட் பண்ணிட்டு எனக்கு இப்போ வந்து எனக்கு ஏஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நான் வந்து நானே வந்து மருந்து எடுத்து நானே வந்து வீட்டில் இருந்துக்கேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. எவ்ரிபடி who is COVID positive seek medical advice. ஃபஸ்ட்டு வீடியோ கன்சல்டேஷன் மூலமாக நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. பி இன் ரெகுலர் ஃபாலோ த்ரூ ஏ வீடியோ கன்சல்டேஷன்.
they will give you proper advice regarding what has to be done. எப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போன்றது அவங்களால கரெக்டாக கணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப சிக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா வந்து we are not able to revive certain patients. So one is oxygen saturation to 94, second is தொடர்ந்து ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரணும் சார். கண்டிப்பாக ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஹோம் குவாரண்டைன் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் இல்லைங்களா டாக்டர்? மெயினாக அதுதான், ஏன்னா அதன் மூலமாக தான் நம்ம வந்து ஆக்சிஜன் அளவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை ரெகுலராக எப்படி டாக்டர் இப்போ டெய்லி பேசிஸ் அதை மானிட்டர் பண்ணணுமா டாக்டர்? சரி, ஒரு 3 hourly once 4 hourly இல்லாட்டா அவங்க மூச்சு கஷ்டம் அதிகமாச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து பண்ணலாம். இன்னொரு முக்கியமான அட்வைஸ் ஃபார் பேஷண்ட்ஸ் who are on ஹோம் குவாரண்டைன் மைல்டு கேசஸ். ஓகே டாக்டர். அவங்களுக்கு வந்து அப்பப்போ இருமல் வரும், அப்பப்போ வந்து மூச்சு கஷ்டம் வரும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஏற்படும், இல்லை நமக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது அப்படின்ட்டு. ஸோ நுரையீரல் பாதிப்பு இருக்கிறதுனால இயற்கையாகவே வந்து நார்மலாக வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு கஷ்டம் வர்றது நார்மல். ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூபிள் சஜஷன் இஸ் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், யோகா, பிராணாயம், இல்லாட்டி இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, ஸ்பைரோ பால் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஆப்ரேஷன் வந்து கொடுப்பாங்க, 3 பால் மாதிரி இருக்கும், ஒன்றா பால்லாம் மேலே வரும், அந்த மாதிரி டிவைசஸ். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி. திரும்பவும் சொல்கிறேன், இது கோவிட் இன்ஃபெக்ஷனால நுரையீரல் பாதிச்சிருக்கு, அதனால் உட்காந்தே இருக்கணும், படுத்தே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இந்த கான்செப்ட் வந்து தப்பு. அவன் வந்து ஓரளவுக்கு வீட்டில் வந்து அவங்க ஆக்டிவாக தான் இருக்கணும். படுத்தே பண்ணுற தேவைகள் இல்லவே இல்லை. கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், பிராணாயம்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினாவே வந்து லங்ஸ் ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஆக்சிஜன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிற சான்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகே டாக்டர். ஓகே, நன்றி டாக்டர். இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க டாக்டர் இந்த எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு, இப்போ அந்த பலூன் இந்த மாதிரிலாம் அவங்க அந்த யூஸ் பண்ணலாமா டாக்டர்? நார்மலாக வந்து சார் அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது சார். ஓகே, ப்ரீதிங் எக்ஸசைஸ், ரெகுலர் ப்ரீதிங் எக்ஸசைஸ், இந்த பிராணாயம், இது மாதிரியான சின்ன எக்ஸசைஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எக்ஸசைஸ்லாம் கிடையாது. ஓகே சார். உதாரணத்துக்கு வந்து ஒரு வாசமுள்ள ஒரு பூ வந்து எப்படி நம்ம நல்லா ஸ்மெல் பண்ணுவோம் டீப்பாக, அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு டீப்பான ஒரு மூச்சை எடுத்துட்டு ஒரு பிரெத் ஹோல்ட் ஒரு 10 seconds 15 seconds இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ அவங்க பிரெத் ஹோல்ட் பண்ணணுமோ அந்த பிரெத் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பலூனை ஃபாஸ்ட்டாக ஊதுற மாதிரி அவங்க ஊதுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஊதுனா கூட இட் இஸ் அ சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். இது வந்து உங்கள் லங்ஸ் வந்து ஆக்டிவ் வச்சுக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து அந்த மைல்டு பேஷண்ட்ஸ் அட் ஹோம் ஷுட் பி கண்டினியூஸ்லி டூயிங் சார். ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். ஏன்னா அந்த ஹோம் குவாரண்டைன் பற்றி மிக தெளிவாக வந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கினீங்க. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டாக்டர், இப்போ ஹோம் அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சொன்னீங்க, இப்போ செகண்ட் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இப்போ என்னென்னா இந்த ரெமடிசிவர் இன்ஜெக்ஷன் இருக்குது டாக்டர், பட் அது முழுமையாக வந்து கொரோனாவை குணப்படுத்துமா டாக்டர்? சரி, இது வந்து இந்த மக்கள் வந்து அதிகமாக இந்த கொரோனா பற்றி அவங்களா தேடி படிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சார். ஓகே. இப்போ ஈவன் சொல்லப்போனால் வந்து வாட் எவர் ட்ரையல்ஸ் ஸ்டடிலாம் வந்து ரெமிடியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எஃபெக்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக கொரோனா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெம்டெசிவிர் இஸ் அ ட்ரக் which helps very much in patients with COVID. ஆனால் அது வந்து it should not be given to everybody. இப்போ அட்மிட்டாக இருக்க எல்லா பேஷண்ட் இல்லை வீட்டுக்கு எல்லாருக்குமே ரெம்டெசிவிர் கொடுக்குறது வந்து தேவைகள் கண்டிப்பாக இல்லை. ரெம்டெசிவிர் வந்து யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஆக்சிஜனுடைய தேவைகள் இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரெம்டெசிவிர் ட்ரக் தேவை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உயிரை வந்து ரொம்ப காப்பாற்ற போகிறோம் அப்படி மருந்து அப்படிலாம் கிடையாது. இது வந்து இட் வில் ஷார்ட் அந்த டியூரேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, சீக்கிரமாக அவங்க குணமாகிறதுக்கு ஒரு வழி பண்ணும் அவ்வளோதான். பட் ஆனால் இது மார்ட்டாலிட்டியை குறைக்கிற மாதிரிலாம் வந்து எந்த எவிடன்ஸும் வந்து இல்லை. ரெமிடெசிவிர்ன்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட தேவைகள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இல்லை ரொம்ப அதிகம் மல்டிபிள் கோமார்பிடிஸ், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சிவியராக ஸ்மோக் பண்ணுவார். இப்போ வந்து அவருக்கு வந்து மூச்சு கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சிடி ஸ்கேன் தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஒசனார கண்டிஷனில் இருக்காங்கன்னா அந்த சமயத்தில் கூட வந்து இன் சம் கேசஸ் அது வந்து கிளினிஷியனோட டெசிஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு உயிரை காப்பாற்ற போன மருந்து, எல்லாருக்குமே வந்து இந்த மருந்து கொடுக்குற தேவை கண்டிப்பாக இல்லை. ஓகே டாக்டர். ஓகே, நன்றி டாக்டர். அப்புறம் அந்த ஸ்டீராய்டும் அந்த யாருக்கு டாக்டர் இந்த கோவிட் பேஷண்ட்ஸுக்கு என்ன டைப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்குலாம் இப்போ அந்த ஸ்டீராய்டு கொடுக்கலாம்? ஸோ ஸ்டீராய்ட்ஸ்ங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேஜிக் புல்லட் ஃபார் ட்ரீட்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே டாக்டர் இது ஸ்டீராய்டு தான். பட் ஆனால் இதுவும் வந்து எந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணுன்றது ரொம்ப 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 முக்கியம். கோவிடில் எல்லாருக்குமே வந்து ஸ்டீராய்டு கொடுக்கணுன்ற தேவை இல்லை. கோவிட் அஃபெக்ட் ஆகி பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜனுடைய தேவைகள் இருக்குது, அதாவது 94க்கு கீழே அவங்க ஆக்சிஜனோட அளவு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீராய்டு கொடுக்கணும். எல்லா கோவிட் பேஷண்ட்டுக்கும் ஸ்டீராய்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அதனால் வர விளைவுகள் தான் வந்து டேமேஜ் தான் அதிகமாக தவிர வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து பெனிஃபிட் வந்து இருக்கக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டீராய்ட்ஸ்
ஒன்லி கோவிட் பேஷண்ட்ஸ் ரெக்வயரிங் ஆக்சிஜன். எல்லா கோவிட் பேஷண்ட்டுக்கும் ஸ்டிராய்ட் கொடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஸ்டிராய்ட்ஸ் வந்து கோவிட் பேஷண்ட்ஸுக்கு வந்து நார்மலாக இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஸ்டிராய்ட் எடுத்தாங்கன்னா வந்து அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டிராய்டோட சைடு எஃபெக்ட் அதிகமே தவிர அவங்களால பெனிஃபிட் வந்து வர்றது வந்து இல்லை. ஓகே டாக்டர், ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ இந்த கொரோனா இன்னமும் இந்த செகண்ட் வேவ் அதிகமாக வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது டாக்டர்? சார் இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட கோவிட் கேஸ் வந்து கிட்டத்தட்ட 2 years we are seeing சார். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வார்டில் இருந்த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40+, 45+ அந்த ஏஜ் தான் அட்மிட் இருந்தாங்க. பட் திஸ் டைம் அந்த மாதிரி இல்லை. ஓகே, திஸ் டைம் அந்த மாதிரி இல்லை. குழந்தைங்களுக்கும் வந்து இதனுடைய பாதிப்பு வருது. பட் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு சாதாரண ஒரு சளி இருமல் காய்ச்சல் வந்து ஒரு குழந்தைங்க வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது வந்து பிஹேவ் பண்ணதே தவிர ரொம்ப சீரியஸாக சிக்கார மாதிரி வந்து குழந்தைகள் வந்து பிஹேவ் பண்ணுறது கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேரியன்ட் இப்போ வந்துருக்க ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃபெக்டிங் த அடல்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 20 வயசு உள்ளவங்க 30 வயசு உள்ளவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம 1 year பேக் வந்து அவங்களாம் வந்து அதிகமாக நாங்கள் பார்க்கவே இல்லை. பட் இன்ஃபேக்ட் இப்போ அட்மிட் ஆகிறவங்க வந்து மேபி ஒரு 20%, 30% நான் தாராளமாக சொல்லுவேன். தேர் எவ்ரிபடி இஸ் ஆஃப் த ஏஜ் குரூப் ஆஃப் say 20, 30 younger population getting affected in this variant sir. எல்லா வயது சார்ந்தும் இது அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். டாக்டர் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னென்னா, சந்தேகம் இல்லை, இது வந்து ஒரு தெரிய வேண்டிய விஷயங்கள். கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி டாக்டர் அவங்க வந்து ப்ரிகாஷன் பண்ணிக்கிறது, இல்லை அவங்க அடுத்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர்? சார் நான் வந்து ஒரு நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட், வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆப்ரேஷன் கிடையாது. பட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வாட் ஐ கேன் சே சார், கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வந்து சான்சஸ் பாசிபிலிட்டி கேட்டிங்கன்னா வந்து இது வந்து அதிகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ப்ரெக்னென்சின்ற டைம் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாடியோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு சுகர் இருக்கவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி எப்படி கம்மியாக இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ப்ரெக்னென்சியில் வந்து இம்யூனிட்டி வந்து ஒரு கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டேட் தான். ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்க இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ யாரெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ they should take all COVID precautions. Best advice for them is to stay at home only. அவங்க வெளியே வந்து வரது வந்து it is not advisable, that too in the current situation. அவங்க வந்து வீட்டிலே தான் இருக்கணும். வெளியே வரது வந்து it is unless otherwise it is a dire emergency. நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்கள் வந்து வராதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ வாட் எவர் ஸ்டடிஸ் ஆர் வாட் எவர் ரிப்போர்ட்ஸ் ஆர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பட் ஆனால் அவன் வந்து ரொம்ப சிக்காக இருக்கிற சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நான் இப்போ பார்த்த வரைக்கும் கேஸில் வந்து அவங்க ரொம்ப சிக்கான மாதிரிலாம் வந்து யாரும் இல்லை. தே ஆர் காட் அட்மிட்டட் அண்ட் தே காட் டிஸ்சார்ஜ் வெரி ஸ்டேபிளி ஒன்லி. ஸோ பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த தாக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர். ஏன் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து ஷுட் பி வெரி சேஃப்னா, இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து போகுதுன்னா மதர்னுடைய லங்ஸ்லேருந்து தான் போகுது. ஸோ மதர்னுடைய லங்ஸில் இருந்து தான் வந்து ஆக்சிஜன் வந்து குழந்தைக்கே வந்து போகுது. ஸோ வந்து இஃப் த மதர்ஸ் லங் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பை கோவிட் இன்ஃபெக்ஷன், அவங்க ஆக்சிஜன் லெவல் வந்து மதருடைய ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து குறைஞ்சிச்சு, மதருடைய லங்ஸுக்கு போகிற ஆக்சிஜன் வந்து குறையுது, லங்ஸ் வந்து சரியாக செயல்பட மாட்டேங்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற ஆக்சிஜன் வந்து அளவு வந்து குறையும். ஸோ வந்து அவங்களுக்கு இப்போ அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமமாக வந்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரீடம் இந்த குறை பிரசவம் தான் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் கேசஸில் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தாங்க, அட்மிட் ஆனாங்க, தே காட் டிஸ்சார்ஜ் வெரி வெல் அண்ட் ஈவன் நவ் தே ஆர் டூயிங் வெரி குட் ஒன்லி. ஒன் மோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா வந்து இது வந்து குழந்தையிலேருந்து மதர்லேருந்து வந்து பேபிக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுமா, அம்மாவிலேருந்து வந்து இந்த வயிற்று குழந்தைக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவுமா, தாக்கம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரியான தாக்கம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ ப்ரெக்னென்ட் மதர்ஸ் மோர் ப்ரோன் ஃபார் கோவிட் இன்ஃபெக்ஷன். ஸோ டேக் அட்மோஸ்ட் ஆல் கோவிட் ப்ரிகாஷன்ஸ். மதர்லேருந்து பேபிக்கு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கோவிட்றது வந்து இட் இஸ் நாட் தேர். இஃப் அட் ஆல் வந்து இப்போ கோவிட் வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா எல்லா மருந்தும் வந்து இப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த மருந்தெல்லாம் வந்து we are not able to give.
இப்போ ரெமிடெசிவிர்ன்ற மருந்து ஆன்டிவைரல் மருந்து, அந்த மருந்து வந்து அவங்க கொடுக்க வேண்டிய தேவைகள் இருந்தால் அது வந்து கிளினிக்கல் டெசிஷன் தான். அந்த எந்த ஃபிசிஷியன் ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரெமிடெசிவிர் வந்து இப்போ ஒவ்வொரு மருந்துமே வந்து இப்போ இந்த மாத்திரைனா இந்த மாத்திரை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம், இது சேஃப் மெடிசன் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து ரெமிடெசிவிர் மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது கேன்சர். ஓகே. ஏன்னா வந்து ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் வந்து நம்ம வந்து வருமுன் காப்பதே வந்து நமக்கு வந்து இட் இஸ் பெட்டர். ஸோ வந்து ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ் பி சேஃப். எனி மெடிசன், இப்போ இந்த கோவிட் ட்ரீட் பண்ணுற எனி மெடிசன், ரெமிடெசிவிர் ஆகட்டும், ஸ்டீராய்டு ஆகட்டும், எந்த மெடிசனுமே வந்து உங்களுக்கு கொடுக்கல வந்து டெஃபினெட்லி சம்திங் ஆர் அதர் வில் பி தேர். அதோட ஆக்சுவல் சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெமிடெசிவிர் பற்றி நமக்கு இன்னும் ப்ரூவன் தெரியாது. பட் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக நாங்கள் வந்து இந்த ஆக்சிஜனோட தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஃபீமேலுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது, நாங்கள் ஸ்டீராய்ட் கொடுத்தோம்னா, இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் நாங்கள் ஸ்டீராய்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த கிளெஃப்ட் பேலட்னு சொல்லக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நான் இவ்வளோ ஏன் வந்து இந்த ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ் பற்றி பேசுகிறேன்னா வந்து இஃப் தேர் கெட்டிங் அஃபெக்டட் இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் த ட்ரீட்டிங் ஃபிசிஷியன். எங்களுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்குறதா மருந்து கொடுக்க வேணாமா, யாருக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறது, தாய்க்கு கொடுக்குறதா இல்லை சிசு கொடுக்குறதான்றது வந்து அந்த மாதிரி டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். ஸோ ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ் டேக் ஆல் கோவிட் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் பி அட் ஹோம். ஓகே டாக்டர். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். மறுபடியும் ஒரு தாய்மை சார்ந்த ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ பாலூட்டும் தாய்மார்கள் எப்படி டாக்டர்? இப்போ பாலூட்டும் தாய்மார்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் இந்த மாதிரி வந்ததுன்னா குழந்தைக்கு வந்து அவங்க பாலூட்டுதல் அதை தொடர்ந்து இது பண்ணலாமா? ஃபீடிங் வந்து எப்படி டாக்டர்? அது விளக்கம் கொடுங்க டாக்டர். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் அந்த கோவிட் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து செக்யூரிட் ஆகுது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ வந்து இப்போ கோவிட் பாசிட்டிவ்ல இருக்கிற பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தே ஷுட் கண்டினியூ டு ஃபீட் தி பேபி. அவங்க வந்து கண்டினியூஸாக ஃபீடிங் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும் பாப்பாவுக்கு. என்ன அவங்க வந்து அது பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் போட்டுட்டு தே ஹேவ் டு கண்டினியூ ஃபீடிங். செகண்ட் விஷயம் என்னன்னா வந்து இஃப் அட் ஆல் அவங்க வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிரெஸ்ட் மில்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹேவ் டு ப்ரொவைட் இட். ஸோ கண்டினியூ பிரெஸ்ட் ஃபீடிங் ஈவன் இஃப் யூஆர் கோவிட் பாசிட்டிவ். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து நார்மல் பிரசவம் பண்ணும்போது அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி ப்ராசஸ் அப்போ அந்த சமயத்தில் வந்து கொரோனா வைரஸ் வந்து குழந்தைக்கு பரவுமா, அதனால் வந்து நார்மல் பிரசவம் பண்ணுறதுக்குலாம் சிசேரியன் செக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் வந்து சில பேர் கேட்குறாங்க. அதுக்கான தேவைகள் எதுவுமே இல்லை. நார்மல் டெலிவரியாக அவங்க பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் வந்து அந்த டெலிவரி ப்ராசஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு ப்ரூவன் டேட்டாவும் இல்லை. ஓகே. நன்றி டாக்டர். அடுத்து நம்ம கேட்ட வேண்டிய வேக்சினேஷன் டாக்டர். வேக்சினேஷன் சொல்லும்போது மக்கள் மனசில் என்ன வேக்சினேஷனில் என்ன பெனிஃபிட், மக்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது? இப்போ ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே அதை நோக்கி வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. பட் இன்னும் மக்கள் மனசில் அதை நீங்கள் தெளிவுபடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர். மக்களுக்கு என்ன பெனிஃபிட் டாக்டர் வேக்சினேஷன் எடுக்கிறதுனால? சரி, தடுப்பூசி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ஹெசிடேஷனில் இருக்காங்க. சார் நான் வேக்சின் போடணுமா, நான் வந்து ஹெல்த்தி இண்டிவிஜுவல், நான் இருக்க வேக்சின் போடணும் சார். குறிப்பாக எல்டர்லி பர்சன்ஸ், சரி இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 50 வயசு 60 வயசு ஆகுது, அவருக்கு ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மைல்டு, மாடரேட், சிவியர் 3 டைப் சொன்னோம் இல்லைங்களா? இந்த சிவியர் கேஸ்னால் வந்து இந்த வெண்டிலேட்டரில் போகக்கூடிய கேஸ் தான் சிவியர் கேஸ் சொல்லுவோம் சார். ஓகே சார். இப்போ நாங்கள் இந்த கோவிட் வேக்சினேஷன் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தால் அவங்க வந்து அந்த ரொம்ப சிவியராகி சிக்காகி வெண்டிலேட்டர் வரைக்கும் போகாமல் ஜஸ்ட்டு அவங்க வீட்டில் இருந்தே பார்த்துக்கிற மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி அந்த மைல்டு கேஸாகவோ இல்லை கொஞ்சமாக ஆக்சிஜன் தேவைப்பட்டு ஒரு 5 days 6 days ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அப்புறமா அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துற மாதிரியே வந்து அது கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் சார். ஸோ டெஃபினெட்லி வேக்சினேஷன் வில் ஹேவ் பெனிஃபிட். சிவியாரிட்டி ஆஃப் த இல்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் ரெடியூஸ்டு பிகாஸ் ஆஃப் வேக்சினேஷன் சார். ஓகே. நன்றி டாக்டர். வேக்சினேஷன் என்ன மாதிரி டைப் ஆஃப் வேக்சினேஷன் இப்போ கரண்ட் அவைலபிள் டாக்டர்? சார் இப்போ வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து 3 வேக்சின்ஸ் இருக்குது சார். ஓகே சார். ஒன்று வந்து கோவிஷீல்டு, ஒன்று வந்து கோவேக்சின், ஒன்று வந்து ஸ்புட்னிக். இதில் பார்த்தீங்கன்னா எது அவைலபிளாக கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 அவைலபிளாக இருக்குது சார். ஒன்று வந்து கோவிஷீல்டு, ஒன்று வந்து கோவேக்சின், 2 அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஸ்புட்னிக் வேக்சின் இந்தியாவில் வரல சார். பட் ஆனால் அப்ரூவ் ஆயிடுச்சு. இட் இஸ் அப்ரூவ்ட். இட் இஸ் ரஷ்யன் மேட் வேக்சின், but it is approved by the government of India for use, but it is yet to reach the common man. Okay டாக்டர்.
டாக்டர் அஸ்பர் உங்களோட ஆலோசனைப்படி எந்த வேக்சினேஷன் எடுக்கலாம், அப்புறம் வந்து எந்த வேக்சினேஷன் எடுக்கலாம், ப்ளஸ் எத்தனை டோஸ் எடுக்கணும் டாக்டர்? வேக்சினேஷனில் எத்தனை டோஸ் எடுக்கணும்? அது மட்டும் இல்லை டாக்டர், ஒரு டோஸுக்கும் இன்னொரு டோஸுக்கும் இடையில எவ்வளோ கால இடைவெளி தேவைப்படுது டாக்டர்? சரி, இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாருமே வந்து இப்போ வேக்சின் போடுற வரவங்க கிட்ட வந்து எல்லாமே என்ன கேட்குறாங்க, சரி நான் வந்து கோவேக்சின் போடணுமா இல்லை வந்து கோவிஷீல்டு எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வேக்சின் எடுத்தாலுமே யூ ஆர் கோயிங் டு பி ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் த வைரஸ். இது வந்து ஒன்றை விட பெட்டர், இது எடுத்தோம்னா இன்னும் பெட்டராக இருப்பீங்க, இது எடுத்திங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து ப்ரொடெக்ஷன் அதிகம், அது மாதிரி ஒன்றும் இப்போ யாரும் யோசிக்க தேவையில்லை. எந்த வேக்சின், வாட் எவர் வேக்சின் இஸ் அவைலபிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எத்தனை டோஸ் போடணும்னு கேட்டீங்க சார், மொத்தம் 2 டோஸ் போடணும். 2 டோஸ் போடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் வந்து கோவிஷீல்டு போட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் டோஸ் திருப்பி நீங்கள் போட வேண்டிய வேக்சின் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தான் போடணும். ஓகே டாக்டர். ஃபஸ்ட்டு டோஸ் வந்து நீங்கள் கோவேக்சின் போட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் செகண்ட் டோஸ் போட வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து கோவேக்சின் தான் போடணும். ஸோ கோவேக்சின் ஃபாலோட் பை கோவேக்சின், கோவிஷீல்டு ஃபாலோட் பை கோவிஷீல்டு, இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன வேக்சின் போட்டிங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் வந்து செகண்ட் டோஸும் அதே வேக்சின் தான் போடணும், மாற்றி நீங்கள் வந்து போடக்கூடாது. இது ஒன்று சார். இப்போ கோவிஷீல்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், இனிஷியலாக வந்து கவர்மெண்ட் வாஸ் சேயிங் 4 வீக்ஸ் கேப்னு சொன்னாங்க. பட் நவ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 6 வீக்ஸ் ஈவன் மேபி அப் 12 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து செகண்ட் டோஸ் வந்து டிலே பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு கோவிஷீல்டு எடுத்துருந்தீங்கன்னா செகண்ட் டோஸ் வந்து நீங்கள் வந்து 6 வாரம் இல்லை நீங்கள் அப் டு 12 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து செகண்ட் டோஸ் வந்து டிலே பண்ணி போட்டுக்கலாம். பட் கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அது வந்து 4 வாரம் தான், 28 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து செகண்ட் டோஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சார். ஓகே டாக்டர். இப்போ மெயினாக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் டாக்டர், இப்போ வேக்சினேஷன் எல்லாரும் எடுக்க சொல்லிட்டு இருக்கோம். பட் யாரெல்லாம் டாக்டர் வேக்சினேஷன் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எதுவும் அவங்களுக்கு ஏதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட கோமார்பிட் ஏதாவது ஒரு வேறு நோய்க்கு அறிகுறிகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்கா டாக்டர்? யாரெல்லாம் வேக்சினேஷன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார். இது என்னென்னா, யாருக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, இப்போ கொரோனா இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு இப்போ வந்து காய்ச்சல், இருமல், சளி இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காய்ச்சல், இருமல், சளி, உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கோவிட் வேக்சின் வந்து எடுத்துக்க கூடாது சார். ரெண்டாவது மெயினாக வந்து யார் பார்த்தீங்கன்னா, இப்போ மெயினாக இந்த இருதய சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் ரத்தத்தோட திக்னஸை வந்து கம்மியாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பிளட் தின்னர்ஸ் இந்த வார்ஃபாரின், அசிட்ரோன் ஒரு சில 6 மணிக்கு எடுத்துக்கூடிய மாத்திரைகள் இருக்கு சார். அந்த மாத்திரைகளை எடுத்துட்டு இருக்கவங்க வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க ஹார்ட் டாக்டர், எந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு அந்த ரத்தத்துடைய திக்னஸ் எப்படி இருக்கு அப்படி அதை செக் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த வேக்சின் போட்டுக்கிறது நல்லது சார். மற்றபடி இன் ஜென்ரல் எனிபடி ஹூஸ் ஹேவிங் ஃபீவர், காஃப், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபிசிஷியனை ஒரு டாக்டரை பார்த்துட்டு இன்ஃபெக்ஷனாக உள்ளுக்கு சரியானதுக்கு அப்புறமா அவங்க போட்டுக்கிறது வந்து நல்லது சார். ஓகே டாக்டர். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ அதே மாதிரி டாக்டர், இப்போது வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி முன் பரிசோதனை எதுவும் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை அப்படி செய்து கொள்ளணும்னா எந்த மாதிரி டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்க செய்து கொள்ளணும்? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சார், இப்போ எஸ்பெஷலி இந்த கார்டியாக் பேஷண்ட்ஸ் தான், இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு, இந்த பிளட் தின்னர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டர் பார்த்து பிளட்டுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு போடணும். ரெண்டாவது, ஃபீவர், காஃப்னு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக வேக்சின் வந்து அப்போதைக்கு போட்டுக்கூடாது. ஃபீவர், காஃப் இருக்கும்போது வந்து வேக்சின் வந்து எடுத்துக்கிட்டால் அது வில் லேண்ட் அப் இன் மோர் ப்ராப்ளம். ஸோ ஸ்டேபிளாக நீங்கள் இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து அந்த வேக்சின் எடுத்துக்கணும் சார். ஓகே டாக்டர். ஓகே, நன்றி டாக்டர். மறுபடியும் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ தடுப்பூசி போடுறாங்க டாக்டர், தடுப்பூசி போட்ட பின்பும் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும் சார்? ஸோ நீங்கள் கேட்குறது கோவிட் இன்ஃபெக்ஷன் சொல்லுங்கள். எஸ் டாக்டர், கோவிட் இன்ஃபெக்ஷன். அதாவது ஏற்கனவே வந்து ஒருத்தர் தடுப்பூசி போட்டிருக்காரு, கோவிட் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமும் வந்து அவருக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து என்ன பண்ண கேட்குறீங்க? ஆமாம் சார். ஸோ இப்போ நாங்கள் நிறைய கேஸ் இந்த மாதிரி பார்க்கணும் சார். அதாவது ஏற்கனவே அவங்க வந்து கோவிட் தடுப்பூசி போட்டிருக்காங்க, கோவிட் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா சார், நோ வேக்சின் இஸ் 100% ப்ரூவன் டு பி எஃபெக்டிவ். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தடுப்பூசி எல்லாமே போட்டு தான் இருக்கும். இப்போ பிறகு குழந்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு தொடர்ந்து நம்ம வந்து தடுப்பூசிகள் தொடர்ந்து அந்த வயசுல என்னென்ன தடுப்பூசி கொடுக்கணுமோ எல்லா தடுப்பூசியும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது. பட் ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா, அந்த சிவியாரிட்டி ஆஃப் த இல்னஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி வெண்டிலேட்டரில் வந்து ஒருத்தவங்க போக வேண்டிய சூழ்நிலை இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர்லாம் போகாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக வந்து அதை வந்து காப்பாற்றும். ஸோ செகண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப்டர் கோவிட் வேக்சினேஷன்
கேன் ஹேப்பன். இது வந்து நீங்கள் கோவிட் வேக்சின் போட்டதுனால 100% உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனே கோவிட் இன்ஃபெக்ஷனே வராததான் கிடையாது. கண்டிப்பாக போட்டதுக்கப்புறமா கோவிட் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமாவும் கோவிட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் அட்வான்டேஜ் என்னன்னா அதனுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டு டிசீஸாக தான் வந்து அது வந்து இருக்கும் சார். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஒரு டாக்டர் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்கு பதில் சொல்லிடலாமா டாக்டர்? சார், if the parents are tested positive, is it going to affect the breastfeeding kids? பேரண்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தாய்ப்பால் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவுது அப்படின்றது எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் இட் இஸ் என்கரேஜ். கோவிட் பாசிட்டிவ் மதர் வந்து கண்டிப்பாக மதருக்கு வந்து பேபிக்கு வந்து தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சார். ஓகே ஓகே டாக்டர். How are we going to manage the patient with post-COVID person since there's a huge demand of oxygen capable சார்? இந்த போஸ்ட் கோவிட்னா நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப லேட்டாக எங்கள்கிட்ட ப்ரெசென்ட் ஆகிறாரு. அதாவது ரொம்ப நாளாக ஒரு காய்ச்சல் இருந்திருக்கு, ரொம்ப நாளாக இருமல் இருந்திருக்கு. பட் அவர் அதை கண்டுக்காமல் அவர் வந்து நார்மல் இன்ஃபெக்ஷன் நினச்சி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. லேட்டரான அவர் எங்கள்கிட்ட வரப்போ வந்து நாங்கள் வந்து இது வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிச்சி நாங்கள் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தா சார், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் கொரோனா வைரஸ் வந்து அவங்க நுரையீரலுக்கு போயிட்டு ஆல்ரெடி அவங்களுடைய நிறைய தாக்கம், என்னென்ன தாக்கம் ஏற்படுத்தணுமோ அதில் எல்லா தாக்கத்தையும் ஆல்ரெடி ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நுரையீரலுக்குள்ள நிறையா தழும்பு மாதிரி, அதாவது ஸ்கார் அது மாதிரி நிறையா வந்து உருவாகிடுச்சு. அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த தழும்புன்றது அது தழும்பாகவே தான் இருக்கும். அந்த தழும்பு வந்து நம்ம திரும்பி நார்மலாக வந்து கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம் சார். ஃபைப்ரோசிஸ் அதாவது தழும்பு ஏற்படுறது தான் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போதே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது கூட அவங்க வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஆக்சிஜன் வச்சுக்கோன்னு நாங்கள் வந்து சொல்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது சார். ஓகே டாக்டர். ஓகே, இப்போ இடையில தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு டாக்டர் நீங்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ அதை வந்து 2 டோஸ் எடுத்திருப்பாங்க. பட் இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வந்து பேஷண்ட்ஸில் இப்போ ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் எடுத்துட்டாங்க, வேக்சினேஷன் எடுத்துட்டாங்க. ஸோ இன்பிட்வீன் எடுத்ததுக்கப்புறம் வந்ததுன்னா அது செகண்ட் டோஸ் போடணுமா, இல்லை அதை எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் டாக்டர் நம்ம ஃபாலோ பண்ணாங்க? இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். பட் ஆனால் என்னென்னா செகண்ட் டோஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து வருது. ஒரே ஒரு டோஸ் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டோஸ் எடுத்ததுக்கப்புறம் இஃப் யூ காட் இன்ஃபெக்டட், ஃபஸ்ட் டோஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஐசோலேஷன் பீரியட் முடிங்க. ஐசோலேஷன் பீரியட் என்னென்னா வந்து நீங்கள் ஒரு எதர் 14 days ஆர் 21 days அந்த பீரியட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூ கம்ப்ளீட் இட். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செகண்ட் டோஸ் போட்டுக்கிறது நல்லது சார். நீங்கள் வந்து அந்த ஐசோலேஷன் பீரியட் ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த செகண்ட் டோஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த ஆவரேஜ் மேபி யூ கேன் சே ஒரு 1 month டைம்குள்ளே இல்லை மேக்ஸிமம் 6 weeks டைம்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த செகண்ட் டோஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கணும். இட் இஸ் ரெக்கமெண்டட். 2 டோஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து ஃபுல்லாக வரும் சார். ஓகே டாக்டர். ஓகே, இப்போது ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி டாக்டர். இப்போ இந்த கோவிட் வந்து எப்போ வந்து டாக்டர் எண்டுக்கு வரும்? மெயினாக இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க, பட் இப்போ பீக்கில் இருக்கா இல்லை பீக்கில் இருக்கிற மாதிரி இந்த சூழல் இருக்குது. பட் இது எப்போ டாக்டர், இது ஒன்லி சமூகம் சார்ந்த மக்களின் பக்கம் தான் இருக்குதா, இல்லை என்ன பண்ணால் இந்த கோவிடை வந்து நம்ம முடிவு நிலைக்கு கொண்டு வர முடியும்? சார், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நாளுக்கு நாள் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு சார். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து we are not yet to see the peak will happen maybe in second week of May தான் சொல்லியிருக்காங்க. ஓகே டாக்டர். ஸோ unless otherwise we follow strict COVID precautions like எல்லாரும் wearing mask, maintaining adequate social distancing, hand hygiene. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேதரிங்ஸ் வந்து எல்லாம் அவாய்ட் பண்ணணும் சார். ரொம்ப கேதரிங்ஸ் வந்து we should அவாய்ட். ரொம்ப வந்து இந்த கேசஸ் ரொம்ப அதிகமாக இருக்க கேசஸ் வந்து ஒரு சின்ன ஒரு லாக்டவுன் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு பேண்டமிக்லேருந்து நம்ம வந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும். இல்லாட்டி இப்போ எல்லாருமே கேஷுவலாக வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோவிட்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்க போகுது சார். ஓகே டாக்டர். ஓகே, ஸோ ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ கடந்த 50 நிமிடமாக வந்து எங்களுக்கு மிகச்சிறந்த ஆலோசனைகளை மக்களுக்கு வழங்கினீங்க. வியூவர்ஸ், நம்ம வந்து என்ன அப்படின்னா டாக்டர் சொல்கிறதுல வந்து கண்டிப்பாக சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது தனி மனித இடைவெளி, அதை வந்து கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி மாஸ்க் நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். இது எல்லாமே பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த கோவிடை வந்து நம்ம முழுமையாக தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வந்து நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும். மக்களாகிய நம்ம மேலே மிகப்பெரும் பொறுப்பு இருக்குது. ஸோ ஏன்னா டாக்டர் வந்து தன்னலமற்று அவங்களுடைய உயிரையும் மேலான
அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது மக்களாகிய நாம் நம்மளுடைய சுய ஒழுக்கம், அதாவது நம்ம வந்து சரியான முறையில் பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிட்டை வந்து முழுமையாக நம்ம கோவிட்டுக்கு ஒரு முழுமையாக தீர்வு காண முடியும்னு நம்புகிறோம். மெயினாக டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. நீங்கள் தொடர்ந்து நேரலையில் இது மாதிரியான மருத்துவ விழிப்புணர்வை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த வியூவர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் போஸ்ட் பாக்ஸுக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.